ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே அரிசி முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு காரசாரமாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஒரு படி இட்லி அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 4-5 வரமிளகாயும் சேர்த்து நல்லா மைய வலுவலுன்னு உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை எள்ளு, ஒரு படி அரிசிக்கு அரை படி பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இலகுனாப்பில் வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இடியாப்ப பிழியறதுல லைட்டாக எண்ணெய் தடவி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி தட்டில் சுற்றி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயை ரொம்ப நல்லா காய விடாமல் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. சூப்பரான அரிசி முறுக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்டிகை நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப நாள் 1 மாதம் ஆனாலும் இந்த முறுக்கு கெட்டு போகாது. நல்லா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மொறு மொறுன்னு நல்ல சூப்பரான முறுக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி முறுக்கு மட்டும் பண்ணாமல் லட்டும் வீட்டில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பார்க்கணுன்னா அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.